Hello guys, welcome to Ira's Home Cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஸ்பெஷலான ட்ரிங்க் தாங்க பார்க்க போறோம். ரம்ஜான் மாசத்துல இஃப்தார் டைம்ல ரொம்ப அதிகமா இந்த ட்ரிங்க் எடுத்துப்பாங்க. இது சில்லுன்னு குடிக்கும்போது ரொம்ப ரிஃப்ரெஷா இருக்குங்க. இந்த சம்மர் டைம்ல ஜவ்வரிசியும் ஜெல்லியும் ஆட் பண்ணி செய்யக்கூடிய இந்த ட்ரிங்கை ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி குடிக்கும்போது ரொம்ப ரிஃப்ரெஷா இருக்குங்க. வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜெல்லி ரெடி பண்ணிக்கலாங்க. நான் ரெடிமேட் மிக்ஸ் தான் வாங்கியிருக்கேன் கடையிலேருந்து. இது எப்படி ரெடி பண்ணுறது ப்ராசஸ் உங்களுக்கு பின்னாடியே கொடுத்துருப்பாங்க. மெத்தட் பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 கவர் இருந்ததுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் பாதி அளவு தான் எடுக்க போகிறேன். நான் ஒரு 1/2 லிட்டர் பால் அளவு தாங்க ட்ரிங்க் ரெடி பண்ண போகிறேன். அதனால் 3 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்துக்கிட்டேன். அதில் சின்ன சேஷே ஒன்று இருந்தது, அதிலேருந்து பாதி 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இது நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 250 ml அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் சேர்த்துட்டேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம மிக்ஸ் பண்ண உடனே இதை அடுப்பில் வச்சு நம்ம சூடு பண்ண வேண்டியது தான். ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே இது ரெடி ஆகிடுங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது சூடானால் போதும். இப்போ நம்ம சூடாகிற வரைக்கும் இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதில் இருக்கிற கிறிஸ்டல்ஸ் எல்லாமே ஏற்கனவே நம்ம பீட் பண்ணும்போதே அது கரைஞ்சிருச்சு. பாருங்கள், இது சுத்தமாக கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நான் ஒரு பவுலில் செட் ஆகிறதுக்காக ஜெல்லி சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், இது எல்லாமே சேர்த்தாச்சு. இது 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 hour வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவோம். இது நல்லா செட் ஆகட்டும். இன்னொரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் எடுத்துருக்கேங்க. இது ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா ஊற விட்டுருவோம். இது ஒரு 5 மினிட்ஸில் நல்லா ஊறி வந்துருங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஜவ்வரிசி வேக வச்சுக்கலாங்க. ஜவ்வரிசி ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேங்க. இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா வேகணும். நம்ம ஒரு 10லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக விட்டுருலாங்க. நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் இது நல்லா வேகணும். பாருங்கள், இது நல்லா வெந்துட்டுருக்கு. நீங்கள் ஜெல்லி இல்லைனா கூட அகர் யூஸ் பண்ணி ஜெல்லி ரெடி பண்ணிக்கலாங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சுங்க. கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வடிகட்டிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சூடு தணிக்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். ஜவ்வரிசி பாலில் ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. அதே பார்த்தீங்கன்னா சில்லுன்னு கொடுக்கும்போது அது ஷர்பத் லெவலுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. ஸோ இந்த ஷர்பத்தும் அதே மாதிரி தாங்க இருக்க போகுது. பாருங்கள், நான் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ சப்ஜா விதைகள் பார்க்கலாம். சப்ஜா விதைகள் சூப்பராக ஊறி வந்துருச்சு. பாருங்கள், நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தேன். எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஜெல்லி எடுத்துக்கலாங்க. ஜெல்லி சூப்பராக செட் ஆகிடுச்சு. இது நம்ம நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட எல்லா திங்ஸுமே நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு இது செட் ஆகிருக்குன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்க்கவே எம்மியாக இருக்குங்க. அதே அளவுக்கு வெறும் ஜெல்லி சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. நான் காய்ச்சின பால் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்லா இது ஃபுல் ஃபேட் மில்க்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்திருக்கீங்க சில்லுன்ட்டு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரூஹப்ஸா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ரூஹப்ஸா நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதோட நம்ம சப்ஜா விதைகள் எல்லாமே நம்ம சேர்த்துடலாங்க. நமக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற ஜெல்லியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட் தேவையில்லைங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜெல்லி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வடிகட்டின ஜவ்வரிசி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இது நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நல்லா இது நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நான் சில்லுன்னு தான் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை அப்படியே ரெடி பண்ணிவிட்டு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் ஸ்டோர் பண்ணி கூட சில்லுன்னு குடிக்கலாம். இப்போ நான் இதில் பிஸ்தா எடுத்திருக்கேங்க. பிஸ்தா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த நட்ஸு தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் இன்றைக்கி பிஸ்தா சேர்த்துருக்கேங்க. ஸோ நம்மளுடைய எம்மியான ஜவ்வரிசி ஷர்பத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது ரொம்ப எம்மியான ட்ரிங்க்குங்க. இஃப்தார் டைமில் இது குடிக்கும்போது அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். பாருங்கள், இந்த ஜெல்லி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். சின்ன குழந்தைங்க ஜெல்லிக்காகவே இந்த ஷர்பத் குடிப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு எம்மியாக இருக்குங்க. இந்த சம்மருக்கு ரெஃப்ரெஷிங்கான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் பற்றின ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.